அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை 17ஆம் தேதி எண்ணெய் பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தோன்னா வழக்கமாக டிஸ்க்ளைமர் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னால் ஒரு தகவல் பரிமாற்றம், சொல்கிறது எல்லாமே தகவல், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது. முழுக்க இன்ஃபர்மேஷன். சில தவறுகள், டைப்பிங் மிஸ்டேக், காப்பி பேஸ்ட் மிஸ்டேக், இந்த மாதிரி தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுறது ரொம்ப நல்லது. செபி அட்வைஸ் கேட்குறது நல்லது. நான் செபி அட்வைஸரில் நான் உங்களை மாதிரி ஒரு இன்வெஸ்டர் தான், சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். We are providing only information, no any recommendation. Please consult your financial advisor. ஸோ இது வழக்கமாக டிஸ்க்ளைமர். அதுமாதிரி இன்றைக்கி வீடியோ ரெடி பண்ண ரொம்ப லேட் ஆகிட்டு, நைட் 10 மணிக்கு மேலே ஆகிட்டு. அதுமாதிரி வீடியோ எப்போ அப்லோட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் நெட் இஷ்யூ இருக்குது. ப்ளஸ் நம்ம யூடியூப் பார்த்திங்கன்னா மாதிரி இப்போ எல்லா வீடியோவும் ஈஸியாக அப்லோட் பண்ண முடியதில்லை. இந்த நீட் எக்ஸாம் போகிறவங்கள செக் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க, வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட அதோட மோசமாக தான் இவங்க செக்கிங் பண்ணி அனுப்புகிறாங்க ஒரு வீடியோவும். ஸோ அதனால் டைம் ரொம்ப எடுக்குது. ஸோ எப்போ அப்லோட் ஆகுதுன்னு தெரில. பட் நேற்றே ரெக்கார்ட் பண்ண வீடியோ. ஃபஸ்ட்டாக நான் பார்க்கக்கூடிய கம்பெனி இந்தியன் ஹோட்டல்ஸ் கோ லிமிடெட். 754 ரூபா கரண்ட் பேஸ், 329 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 32%, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 26% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இயர் சூப்பரான ரிசல்ட்டாக தான் இருக்குது. பட் குவார்டர் கோடில் வீழ்ச்சி அடைந்திருக்கு. டாடா கம்யூனிகேஷன் லிமிடெட் 1732 ரூபா கரண்ட் பேஸ், 190 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 7% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் 43% டவுனாக இருக்குது. ஸோ ரிசல்ட் அந்த வகையில் டவுனாக இருக்குது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய பங்கு ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் லிமிடெட். 459 ரூபா கரண்ட் பேஸ், 40 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 10% வந்திருக்கு. சேல்ஸ் உயர்ந்தாலும் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 31% டவுனாக இருக்குது. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு டவுனு. பாலிகேப் இந்தியா லிமிடெட் 6866 ரூபா 86 ரூபா கரண்ட் பேஸு, 60 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் சேல்ஸ் 26%, நெட் ப்ராஃபிட் 50% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டை பாலிகேப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஜியோ ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட் 318 ரூபா கரண்ட் பேஸு, 325 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 47% வந்திருக்கு. பட் நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வெறும் 3% வந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ரிசல்ட்டு, இல்லை ஓகேவான ரிசல்ட்டு சொல்லலாம். எல்என்டி மைண்ட்ரி லிமிடெட் 5194 ரூபா கரண்ட் பேஸு, 1255 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 8%, நெட் ப்ராஃபிட் 11% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு நல்ல ரிசல்ட்டு ஓரளவுக்கு. வாரி ரினியூவல் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1184 ரூபா கரண்ட் பேஸு, 86 கோடி ப்ராஃபிட். இயர் 155% சேல்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 203% வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் ரிசல்ட்டு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, கிட்டத்தட்ட 2 மடங்காக உயர்த்திருக்காங்க இயரில். சிஎட் லிமிடெட் 3855 ரூபா கரண்ட் பேஸு, 112 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 11% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 27% டவுன் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரிசல்ட்டை மட்டும் பார்க்கும்போது ரிசல்ட் டவுனு. ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் 5510 ரூபா கரண்ட் பேஸு, 748 கோடி ப்ராஃபிட். இயர் சேல்ஸ் 25%, நெட் ப்ராஃபிட்டும் கிட்டத்தட்ட 25% வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்டு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. எல்லா பேராமீட்டர்லையும் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் கரண்ட் பேஸ் பார்த்திங்கன்னா 1160, 6279 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயர் சேல்ஸ் 4% வந்திருக்கு. ஆனால் நெட் ப்ராஃபிட் 3% டவுனாக இருக்குது. அதுமாதிரி கிராஸ் என்பிஏ பார்த்திங்கன்னா 1.28 இருந்தது போன குவார்ட்டரில். இப்போ பார்த்திங்கன்னா 1.57 உயர்ந்திருக்கு. நெட் என்பிஏ 0.33 இருந்தது, 0.45 உயர்ந்திருக்கு. ஸோ நெட் என்பிஏ கிராஸ் என்பிஏவும் உயர்ந்திருக்கு. அது கொஞ்சம் மோசமான விஷயம். அதுமாரி ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் ரிசல்ட்டு டவுனாக இருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் 30 ரூபா கரண்ட் பேஸு, 372 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2% இம்ப்ரூவ் ஆகிருக்கு இயரில். நெட் ப்ராஃபிட் 9%. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிசனான ரிசல்ட்டு. ஆனால் கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ ரெண்டுமே குறைச்சிருக்காங்க. 3.20 இருந்தது போன குவார்ட்டரில் கிராஸ் என்பிஏ. இப்போ பார்த்திங்கன்னா 3.15 குறைச்சிருக்காங்க. நெட் என்பிஏ 0.92 இருந்தது, 0.68 குறைச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சூப்பரான ரிசல்ட்டு. எனக்கு கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏ நல்லா குறைச்சிருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க ப்ராஃபிட்டில். நியூஜென் சாஃப்ட்வேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட் 1026 ரூபா கரண்ட் பேஸு, கிட்டத்தட்ட 50 கோடி ப்ராஃபிட். சேல்ஸ் 2% வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 4% வந்திருக்கு. ஓரளவுக்கு ஃப்ளாட்டான ஓகேவான ரிசல்ட்டு. விப்ரோ லிமிடெட் 261 ரூபா கரண்ட் பேஸு, 3336 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. இயரில் சேல்ஸ் 1% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 10% இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது இன்கமும் ஒரு காரணம். ஸோ ஓகேல ரிசல்ட்டு ஓகேவான ரிசல்ட்டாக இருக்குது. 5 ரூபா டிவெண்ட் தராங்க ஒரு ஷேருக்கு. டிவெண்ட் டீல் பார்த்திங்கன்னா 2% கிட்ட வருது. ரெக்கார்ட் வந்து 28 ஜூலை. இதோட பேமெண்ட் பார்த்திங்கன்னா 15 ஆகஸ்ட்டுக்குள்ளே அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங். ஆர்ஐஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் 1326 ரூபா கரண்ட் பேஸு, 1:10 ஆல்ரெடி ஸ்பிட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேஸ் வேல்யூ 10 இருக்கிறத 1 மாற்றுறாங்க. அதுக்கான ரெக்கார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 25 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்டில் இருக்காங்க. ஆர்ஐஆர். ஜிடிவி இன்ஜினியரிங் லிமிடெட் 1205 ரூபா கரண்ட் பேஸு, 1:10 ஸ்பிட்டும் 2:1 போனஸும் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணது தான். அதுக்கான ரெக்கார்டு தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 28 ஜூலை தான் ரெக்கார்ட் டேட்டு. செக்டர் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட். பதஞ்சலி ஃபுட்ஸ் லிமிடெட் 1909 ரூபா கரண்ட் பேஸு, போனஸ் அறிவிப்போன்னு சொன்னாங்க. அதுமாதிரி அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு போனஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் நல்லா இருக்குது.
இதோட நல்ல போனஸ் கூட தரலாம். பட் அவங்க கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா 2:1 ஒரு ஷேருக்கு 2 ஷேர் போனஸாக தந்திருக்காங்க. சிக்டா வந்து எடிபிள் ஆயில். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். கெசால்ஸ் இந்தியா லிமிடெட் ₹375 கரண்ட் ப்ரைஸ். 19 ஜூலையில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்ட் ரிசல்ட் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ₹7 இந்த வருஷம் மார்ச்சில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ மேற்கொண்டு ₹5 தரதுக்கான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியுது. சிக்டா வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். ஒமேக்ஸ் ஆட்டோ லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் 109. 24 ஜூலையில் போர்டு மீட்டிங். டிவிடெண்ட் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. சிக்டா வந்து ஆட்டோ காம்பனன்ட் போன வருஷம் 2 டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க ₹1. ஸோ அந்த மாதிரி டிவிடெண்ட் தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இஎம்எஸ் லிமிடெட் ₹611 கரண்ட் ப்ரைஸ். 19 கோடியே 46 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டெல்டா பல்க் ஷிப்பிங் இந்தியா பிரைவேட் லிமிடெட். கீழ்பன் இன்ஜினியரிங் லிமிடெட் ₹488 கரண்ட் ப்ரைஸ். 36 கோடியே 11 லட்சத்துக்கான ஆர்டர். நிறைய ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோட மொத்த மதிப்பு தான் 36 கோடி. கல்பத்தரு ப்ராஜெக்ட் இன்டர்நேஷனல் லிமிடெட் ₹1190 கரண்ட் ப்ரைஸ். 2293 கோடி ப்ராஃபிட் ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது பார்த்திங்கன்னா வேரியஸ் ஆர்டர், நிறைய பேர் கொடுத்த ஆர்டர். மொத்த மதிப்பு தான் 2293 கோடி. ஆஃப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் ₹416 கரண்ட் ப்ரைஸ். இவங்களுக்கு ஒரு L1 பிட்டராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. மோஸ்ட்லி L1 பிட்டருக்கு தான், லோவஸ்ட் பிட்டருக்கு தான் அவங்களுக்கு வந்து ஆர்டர் போக வாய்ப்பு இருக்குது. அதோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 2398 கோடி ஒன்று, 2137 கோடி ஒன்று. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4500 கோடி கிட்ட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது கொரேடியன் மோட்டர்வே லிமிடெட். இந்த கொரேடியனுங்கிறது ஒரு ரிப்பப்ளிக் ஆஃப் கொரேடியனுங்கிறது யூரோப்பை சேர்ந்த ஒரு கண்ட்ரின்னு நினைக்கிறேன். அங்கே தான் இந்த ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா ஒரு பெரிய ஆர்டர் மாதிரி தான் தெரியுது. அதுமாதிரி 18 ஜூலையில் என்னென்ன கம்பெனி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுற முக்கிய புள்ளிகள் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்துஸ்தான் ஜிங்க், L&T ஃபைனான்ஸ், மாஸ்டாக், இந்தியன் ஓவர்சீஸ், JSW ஸ்டீல், இந்தியா இன்டர்மேஷ் லிமிடெட், இந்தியா மார்ட் இன்டர்மேஷ் லிமிடெட். ஸோ இவங்களாம் நீங்கள் நாளைக்கு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை தான் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு ரிசல்ட் வரனால இந்த ஸ்டாக்கில் என்ன மூவ்மெண்ட் இருக்குங்கிறது தெரியும். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.